வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பிடுகிறேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இயேசு சுவாமி சிலுவையிலே உதித்த பூக்களில் 7வது பூவாகிய ஒப்படைப்பு என்பதை குறித்து பார்ப்போமா? லூக்கா 23 அதிகாரம் 46 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று லூக்கா சுவிசேஷகன் சொல்கிறார். இயேசு 7 வார்த்தைகளை சிலுவையிலே உதித்தார். மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு, பரிதவிப்பு, தவிப்பு, முடிப்பு, இறுதியாக ஒப்படைப்பு என்று 7 பூக்களை உதித்தார். ஒப்படைப்பு என்பது மிகவும் முக்கியமான காரியமாகும். 7 என்பது பரிபூரணம். அவர் பரிபூரணம் உடையவராக சிலுவையிலே நமக்காக காணப்பட்டபடியால் எல்லா காரியங்களையும் தன்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி அவர் நிறைவேற்றியவராக, முடிந்தது என்ற அந்த ஒத்தை வார்த்தையினாலே அவர் முடித்து விடவில்லை. அதை யாரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டாரோ அதே பிதாவிடத்தில் ஒப்படைக்கும் அதிகாரமும் பெற்றவராக அவர் காணப்பட்டார். அத்தனை பாடுகளின் மத்தியிலும் மகா சத்தமாய் கூப்பிட்டு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இவ்வாறாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல முடியுமா? என்னென்னை கைவிட்டீர், என்னென்னை கைவிட்டீர்னு அவர்கிட்ட பரிதவிக்கிற பிள்ளைகளாக தான் நம்ம காணப்படுவோமே ஒழிய, இந்த பாடுகளை சகித்து கொண்டு அவருக்கு முன்பாக வெற்றிகரமான ஜீவியம் செய்ய நாம் முற்பட மாட்டோம். இந்த பூமியிலே வந்து பிறந்த அந்த சத்திரமும் அவருக்கு சொந்தமில்லை. அவர் சுமந்த சிலுவையும் அவருக்கு சொந்தமில்லை. ஏன், அவரை வைத்த கல்லறை கூட அவருக்கு சொந்தமில்லை. அது அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்புக்கு சொந்தமான புதிய கல்லறையாக இருந்தது. ஒன்றும் இந்த பூமியில் கொண்டு வந்ததிலே நாம் ஒன்றும் கொண்டு போக போவதும் இல்லை என்பதை அவர் திட்டவட்டமாக நமக்கு தெளிவாக உணர்த்தினார். மாத்திரமல்ல, அவர் திருச்சபையை பேதுருவிடம் ஒப்படைத்தார். தனது தாயை தனக்கு அன்பான சீசனிடம் ஒப்படைத்தார். தன்னுடைய திரு உடலை அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பிடம் ஒப்படைத்தார். தன் ஆவியை தந்த பிதாவின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார். அவர் இப்பூவுலகில் எதையும் வைத்து போகவும் இல்லை, அவர் எதையும் சம்பாதிக்கவும் இல்லை. அவர் ஆத்துமாவை அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு சம்பாதித்தவராக மாத்திரமே காணப்பட்டார். எ வேர்ட் ஆஃப் சரண்டர். முற்றிலுமாக அவர் தன்னை அர்ப்பணித்தவராக இந்த வார்த்தையை கூறுகிறார். அவர் இந்த சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் மீட்பை சம்பாதித்து தந்தார். 1 பேதுரு 1:11 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரத்திலே தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டவராக காணப்பட்டார். ஆயினும் அவருடைய ஆவியை அவரிடத்திலிருந்து ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவரும் பிதாவும் ஒன்றாயிருந்தபடியால் பிதா அவருக்கு கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தமாக நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த சட்டத்தை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அவருடைய ஆவியை கொடுக்கவும் அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் பிதா அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று கூறுகிறார். மாத்திரமல்ல, இந்த பூவுலகத்துக்கு அவர் ஆவியை அவருக்கு கொடுத்து இந்த பூவுலகத்துக்கு வந்தார். பூவுலகத்தில் மனுமக்களுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த ஆவியை பிதாவிடத்தில் கொடுத்தவர் 3ஆம் நாள் திரும்பவுமாக ஆவியை பெற்றுக்கொண்டவராக அவருடைய சீசர்களிடத்தில், அவருடைய சீசிகளிடத்தில் அவர் தன்னை காண்பிக்கிறவராக காணப்பட்டார். அவருடைய ஆவியை அவரால் கொடுக்கவும் முடியும், அவரால் திரும்ப எடுத்துக்கொள்ளவும் முடியும். யாராலும் அவருடைய ஆவியை எடுத்துக்கொள்ள முடியாது. சாக்ரிஃபைஸ்டு சரண்டர். தியாக மனப்பான்மையோடு அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் 3.5 வருட கால ஊழிய பாதையில் சிறப்பாக ஊழியம் செய்தவராக, சிலுவை மரணத்தையும் சகித்தவராக, அதை ஜெயித்தவராக, தன்னுடைய பிதாவிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தவராக, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்ப்போமே ஆனால் நம்முடைய உயர் அதிகாரிகள் நமக்கு ப்ராஜெக்ட் தருவாங்க, பணிகள் தருவாங்க. அவர்களுடைய பணிகளை நாம் செய்து முடித்து விடுவோம். ஆனால் முடித்து விட்டால் மாத்திரம் நமக்கு சம்பளம் கிடைத்து விடுமா? அந்த முடித்த அந்த பணியை மேலதிகாரிகளிடம் கையில் நாம் ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே நமக்கு அந்த பணியின் நிமித்தமாக நமக்கு சம்பளம் கிடைக்கும். அந்த பணியை முடித்ததோடு அந்த காரியம் முடிந்து விடாது. அந்த பணியை நாம் மேலதிகாரிடம் ஒப்புவித்தால் மாத்திரமே தான் அந்த பணி சிறப்பாக முடியும். அதுபோலத்தான்
பரீட்சை எழுதுகிற மாணவர்களும் தங்களுடைய பேப்பரை பரீட்சை எழுதிவிட்டு பையிலே வைத்து கொண்டு வருவார்களே, ஆனால் அவர்கள் அந்த பரீட்சையை தேர்ச்சி பெற முடியுமா? அந்த பரீட்சையை எழுதி முடித்துவிட்டு அந்த பேப்பரை தேர்வு அதிகாரிகள் கையில் கொடுத்தால் மாத்திரமே, அவர்கள் அனுப்பி அங்கு திருத்தினால் மாத்திரமே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்ல முடியும். ஆம், நாம் முடித்தால் மாத்திரம் போதாது, முடித்த காரியத்தை ஒப்புவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து, சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். சாக்ரிஃபைஸ்ட் சரண்டர். அவர் சுயநலம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அவருடைய பாடுகளை பார்த்த சூரியனும் கூட தன் கண்களை காண சகிக்காது மறைந்து கொண்டது. ஆதலால் 3ஆம் மணி நேரம் முதல் 6ஆம் மணி நேரம் வரை அந்தகாரம் சூழப்பட்டது. அந்த நேரத்திலும் அவர் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டவராக காணப்பட்டாலும், பிதா அவரை தேற்றுகிறவராக இருந்து அவரை தேற்றியது நிமித்தம் அவருடைய சிலுவை பணியை அவர் முடித்தவராக, அதை பிதாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவராக இங்கு காணப்படுகிறார். அவர் மெதுவாக சொல்லவில்லை, இந்த மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். துணி சத்தம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? இந்த பூவுலகத்தில் நான் பட்ட பாடுகள், என் பிதாவினுடைய சித்தம் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். இந்த பூவுலக பிதாவானவர் என்னுடைய ஆவியை பூவுலகத்திற்கு தந்தபடியால் இந்த ஆவி பூவுலகத்தின் கடமைகள் எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டேன் என்று ஆவியை பிதாவின் கரங்களில் சத்தமாய் கூப்பிட்டு ஒப்புவிக்கிறார். அவருடைய ஆவியை பிலாத்துவால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை, அண்ணாவால் முடியவில்லை, காய்பாவால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை, ஏன் சேவகரால் கூட எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் அவரை துன்புறுத்தினார்கள், அடித்தார்கள். ஆனால் அவருடைய உடையை சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். அவர்கள் ஆண்டவருடைய ஆவியை அவர்களால் எடுக்க முடியாதவர்களாக, அவருடைய விழாவிலே குத்தினவர்களாக காணப்பட்டார்கள். ஆவி தன்னை தந்த பிதாவிடத்திலே திரும்பச் செல்கிறது. இந்த சிலுவை பாடுகளின் மத்தியிலும் அந்த சிலுவையின் கடைசி நேர வார்த்தைகளை அவர் கூறிய பொழுதும் சிலுவை கல்லனை சம்பாதித்தவனாக காணப்பட்டார். மாத்திரமல்ல, 100க்கு அதிபதி இவர் மெய்யாகவே கிறிஸ்துதான் என்று அங்கு சாட்சியிடுகிறவனாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனாக காணப்பட்டார். அவர் இறுதி மூச்சு வரையும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவராக, ஆண்டவர் கொடுத்த பணியை நிறைவேற்றியவராக காணப்பட்டார். அந்த நாட்களில் யூத மரபுப்படி யூத தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் படுக்க செல்வதற்கு முன்பாக இப்படி ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுப்பார்கள். அதாவது, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்வார்கள். நம் இயேசுவின் தாயாரும் ஒரு யூத தாயாராக இருந்தபடியால் அவருக்கு இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கையில் அந்த இறுதி மூச்சில் ஆவியை அடக்கி தன் பிதாவிடத்தில் ஒப்படைக்கிறவராக, பிதாவே உம்முடைய கரங்களை என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஜெபிக்கிற மகனாக காணப்பட்டார். 1ஆம் வார்த்தையிலும் 3ஆம் வார்த்தையிலும் கடைசி 7ஆம் வார்த்தையிலும் அவர் ஜெபிக்கிறவராகவே காணப்பட்டார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிற நாம் அவரை போல வாழ ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு சிறு சொன்னால் கூட நம்மளால் தாங்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவரை பரிகசித்தார்கள், நிந்தித்தார்கள், அடித்தார்கள், அவருடைய முகத்திலே துப்பினார்கள், பரிகசித்தார்கள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அவர் மன்னிக்கிற தெய்வமாக அங்கு காணப்பட்டார். அந்த மன்னிப்பு நிமித்தமாக அவர் ஒரு சிலுவை கல்லனை ரட்சிக்கிற தகப்பனாக காணப்பட்டார். உலக பிரகாரமாக தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றியவராக, தாவினால் கைவிடப்பட்ட நிலைமையிலும் தாகமுற்றவராக, இந்த பணி முடிந்தது என்று சொல்லி முடித்தவராக, முடித்ததோடு மாத்திரமல்ல 7ஆம் வார்த்தையில் பரிபூர்ணமாக தம்முடைய பிதாவின் கைகளில் ஒப்படைத்தவராக ஜெயம் முழக்கமிட்டார். இன்றைக்கு நம்முடைய இந்த பூ உலக வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம்? நாமும் ஆண்டவருடைய சமூகத்தை பின்பற்றி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வேத வசனங்களை பின்பற்றி கொள்கிறவர்களாக, அவருடைய வாழ்க்கையின் நடைமுறையை அபியாசப்படுத்தியவர்களாக காணப்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம், வணங்கிறோம்ப்பா. அப்பா, சிலுவையிலே ராஜா 7 பூக்களை நிறுதித்தீரப்பா, அதை நாங்கள் தியானித்தோம்ப்பா. அப்பா, நாங்கள் உண்மை போல வாழ வாஞ்சியுள்ளவர்களாக காணப்படுகிறோம்ப்பா. ஆனால் எங்களால் முடியாதுப்பா. ஆனால் நீர் நினைத்தால் நீர் எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துவீரே. ஆனால் நாங்கள் உண்மை போல வாழ முடியும் ராஜா. எங்களுக்கு ராஜா உண்மை போல வாழ கிருபை தந்து உடைய ராஜ்யத்தில் எங்களையும் நினைத்தரும்ப்பா. நம்பியிருக்கிறோம்ப்பா. நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.